கழுகை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. கழுகை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் பைபிள்ல வாசித்திருக்கலாம். பொதுவா கழுகு அப்படின்னு சொன்ன உடனே பைபிள்ல நமக்கு ஞாபகம் வருகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம பிரசங்கத்துல கேட்டிருப்போம். கழுகு ஒரு வித்தியாசமான ஒரு பறவை தான். அந்த கழுகை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுதுதான் நம்ம வாசித்த அந்த பகுதியில, உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்தில் தன் கூட்டை கட்டுமோ, அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கழுகு தங்கி இருக்கிற இடம் மனுஷ சஞ்சாரம் அற்ற ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அந்த இடத்தினுடைய பேர் கண்மலை. மலையிலேயே இன்னும் உள்ள போனா பாதுகாப்பான ஒரு இடம் கண்மலை. இயேசு கிறிஸ்துவுக்கு அழகான ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயரு? கண்மலையாகிய கிறிஸ்து, the solid rock. பாதுகாப்பான ஒரு இடம், யாரும் வந்து சேதப்படுத்த முடியாத ஒரு இடம் தான் கண்மலை. அங்கதான் தன்னுடைய வாசஸ்தலத்தை அது கட்டுகிறது. அங்க இருந்து தனக்கு இறைய ஏது கண்ணோக்கி பார்க்கிறது. அப்ப எவ்வளவு தூரம் அதனுடைய பார்வை இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும், அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார்.